வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கொலை செய்யப்பட்ட மாணவியின் பெற்றோர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து முறையிட்டனர். அப்பொழுது அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் குற்றவாளிகளுக்கு விரைவில் உரிய தண்டனைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன்குமார் பெரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன்குமார் பெரி அரசு முறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்தார். இதனையடுத்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் இச்சந்திப்பின் போது உடனிருந்தனர். புதுச்சேரியில் பாலியல் வன்புணர்வு முயற்சியின் போது சிறுமியை கொலை செய்த இருவரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகரில் கடந்த 2ஆம் தேதி சனிக்கிழமையன்று மாலை 6 மணி அளவில் ஆர்த்தி என்ற 9 வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது மாயமானார். புகாரின் பேரில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து CCTV காட்சிகளையும் ஆய்வு செய்தபோது தெருவில் சிறுமி தனியாக நடந்து செல்லும் காட்சி மட்டும் பதிவாகி இருந்தது. சிறுமி முத்தையால்பேட்டையினை தாண்டி செல்லவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் வீடு வீடாக சென்று சிறுமியினை காவல்துறையினர் தேடி வந்தனர். 4 நாட்களாக சிறுமியை தேடி வந்த நிலையில் அம்பேத்கர் நகர் பகுதி கால்வாயில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியை கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியது தெரிய வந்தது. சிறுமி உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் பாலியல் வன்புணர்வு முயற்சியில் இறந்ததை உறுதிப்படுத்தினர். இதுகுறித்து விசாரணையில் 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்பொழுது சிறுமியை கொலை செய்தது 19 வயதான கருணாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற 54 வயதான முதியவரும் தான் என காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். முதியவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றபோது அதிர்ச்சியில் சிறுமி உயிரிழந்துள்ளார். பின்னர் சிறுமியின் கை கால்களை முதியவரின் வேட்டியால் கட்டி வாய்க்காலுக்குள் உடலை போட்டுள்ளனர். சிறுமி உயிரிழந்த சனிக்கிழமை அன்றே காவல்துறையினருக்கு பயந்து உடலை கால்வாயில் வீசியுள்ளனர். இந்நிலையில் பாலியல் வன்புணர்வு முயற்சியின் போது சிறுமியினை கொலை செய்தவர்கள் மீது போக்சோ சட்டம் பாய்கிறது. சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்யும் முயற்சியின் போது கொலை செய்ததாக 2 பேர் காவல்துறையில் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு கொலை வழக்குடன் போக்சோ பிரிவையும் சேர்க்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். CBI அதிகாரி போல் பேசி மிரட்டி ரூபாய் 13,28,000 பணத்தை அபகரித்த நபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா கேசவ குல்கார்னி ஜிப்மரில் ஓய்வு பெற்ற மருத்துவ அதிகாரியான இவருக்கு மொபைல் போனில் வீடியோ கால் வந்தது. அதில் பேசிய நபர் CBI அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். உங்கள் விலாசத்திற்கு வந்த பார்சலில் போதைப் பொருள் உள்ளது. அதனால் உங்கள் பாஸ்போர்ட், வங்கிக் கணக்கு உள்ளிட்டவைகளை சோதனை செய்ய வேண்டும், இல்லையெனில் உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும் என பேசினார். இதனால் அச்சமடைந்த அவர் அந்த நபர் கேட்ட 13,28,000 ரூபாயை தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஆன்லைன் மூலமாக அனுப்பினார். அதன் பிறகு விசாரித்தபோது அவர் போலியான நபர் என தெரிய வந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அனைத்து அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர் மற்றும்
பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகளை தூக்கில் இட வேண்டும், ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சமூக வலைதளம் மூலம் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் கடற்கரை சாலையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடற்கரை சாலை வியாபாரிகள் ஆளுநர் மாளிகையினை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அனைத்து அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமியின் படுகொலையை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடற்கரை சாலை அருகே கடை வைத்துள்ள வியாபாரிகள் கடையினை மூடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஆளுநர் மாளிகையினை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் ஆளுநர் மாளிகை அருகே தடுப்பு கட்டைகள் அமைத்து வியாபாரிகளை தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து புதுவை அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சிவாஜி சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சிறுமி படுகொலையினை கண்டித்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் புதுச்சேரி மாநிலமே போராட்ட களமாக மாறியுள்ளது. பல்வேறு இடங்களில் பாதுகாப்புகளுக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிறுமி படுகொலையினை கண்டித்து உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து சிவாஜி சிலை அருகே கல்லூரி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் மோதல் முற்றிய நிலையில் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் போதைப்பொருள் விற்பனையினை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் வரும் 8ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினார். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல முறை எச்சரித்தும் போதைப்பொருள் விற்பனையினை அரசு தடுக்க தவறியதால் சிறுமி படுகொலை நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், சிறுமி படுகொலையினை கண்டித்தும் போதைப்பொருள் விற்பனையினை தடுக்க தவறிய புதுச்சேரி அரசை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைப்படி வரும் 8ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்தியா கூட்டணியினர் நாளை மறுநாள் முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். ஒரே நாளில் இந்தியா கூட்டணியினர் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாவட்ட நீதிபதி அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளதாகவும், இந்த தேசிய மக்கள் நீதிமன்றம் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலும்
மாகே மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்திலும் நடைபெறவுள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை, வாகன விபத்து நஷ்ட ஈடு, கணவன் மனைவி பிரச்சினை, குடும்ப நீதிமன்றம், ஜீவனாம்சம், உரிமையியல், சிவில், வங்கிக் கடன் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பல்வேறு வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வுகள் காணப்பட உள்ளது. வழக்குகளை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ள விரும்பும் வழிகாட்டிகள் வழக்கு நடைபெறும் நீதிமன்றத்தை வழக்கறிஞர்களுடன் அணுகி நீதிமன்றம் மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு விண்ணப்பித்து தங்கள் வழக்குகளுக்கு தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெற்று பயன் அடையலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து முத்தியால்பேட்டை பகுதியில் வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதி கடைகளில் நகராட்சி ஊழியர்கள் பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்வது உள்ளிட்ட பல்வேறு வகையில் நெருக்கடிகள் தருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை முத்தியால்பேட்டை பிரதான சாலையில் ஏராளமான வியாபாரிகள் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை காவல்துறையினர் விரைந்து வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமரசம் செய்தனர். இதனையடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இந்திய அரசின் விளையாட்டுத் துறையினால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி 3வது இடத்தை கைப்பற்றியது. இந்திய அரசின் விளையாட்டுத் துறையினால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் 34வது சீனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு மாநிலம் ராமநாதபுரத்தில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 34 மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கு பெற்றனர். மேலும் பாண்டிச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் பயிற்சியாளர் ரத்தின பாண்டியன் தலைமையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் கலந்து கொண்டனர். மேலும் பாண்டிச்சேரி அணிகள் அணி அந்தமான், கர்நாடகா, குஜராத், கேரளா, விதர்பா அணிகளிடம் மோதி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அரையிறுதிப் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அணிகள் மோதின. இதில் கடைசி கட்டத்தில் புதுச்சேரி அணி தமிழ்நாடு அணியுடன் தோல்வியுற்று 3வது இடத்தை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதுச்சேரி ஆண்கள் அணி 3வது இடத்தை கைப்பற்றிய வீரர்களுக்கு செயலாளர் மற்றும் பயிற்சியாளர் ரத்தின பாண்டியன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சல்லிப்பட்டு கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிட மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சல்லிப்பட்டு கிராமம் அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக ரூபாய் 17 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று கட்டிடம் மற்றும் பெயர் பொறித்த கல்வெட்டை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குநர் முத்து மீனா, திட்ட அதிகாரி கருணாநிதி, குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி பாலாஜி, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஊர் பெரியவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் அடுத்த கன்னியகோவிலில் 24,57,000 ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட கன்னியகோவில் சிவனடியார் இடுகாட்டில் சேதமான மதில் சுவர் மற்றும் நீர்த்தார் நினைவு கொட்டகை அமைக்க 16,39,940 ரூபாயும், கன்னியகோவில் JMJ நகரில் குடிநீர் குழாய் அமைக்க 8,17,161 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், மேலாளர் ரவி, உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உசுடு தொகுதியில் கழிவுநீர் மற்றும் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதி மக்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் அமைச்சர் சாஜி சரவணகுமார் முயற்சியால் 1,30,57,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு ஆணை பெறப்பட்டு அமைச்சர் சாஜி சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது.
இதைத் தொடர்ந்து வில்லியனூர் கொம்யூன் உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட RC4 வடுதாவூர் சாலையில் எம்ஜிஆர் நகர் அருகில் சுமார் 50 மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணிகள் தொடங்க திட்டமிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இப்பணிகளுக்கான பூமி பூஜையில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், பாஜக உசுடு தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பாரிமுனையில் உள்ள மத்திய அரசிற்கு சொந்தமான போர்ட் ட்ரஸ்ட் அலுவலகத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சொத்து வரியினை நிலுவையில் வைத்துள்ள தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் மீது சென்னை மாநகராட்சியின் வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள மத்திய அரசின் போர்ட் ட்ரஸ்ட் அலுவலகம் சொத்து வரியினை பாக்கி வைத்துள்ளது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பல முறை தகவல் தெரிவித்தும் இன்னும் அந்த தொகை செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் நிலுவையில் உள்ள 10.37 கோடி சொத்து வரியினை செலுத்தவில்லை என்பதால் மத்திய அரசு அலுவலகமான போர்ட் ட்ரஸ்டுக்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சொத்து வரி பாக்கியினை செலுத்தவில்லை எனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் நிலுவையில் உள்ள தொகை செலுத்தவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இதேபோல் சொத்து வரி செலுத்தாத மற்ற நிறுவனங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு தாக்குதலை நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் 2வது முறையாக இன்றும் துப்பாக்கிச் சூட்டை இஸ்ரேல் ராணுவம் தொடுத்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்று தொடங்கிய இஸ்ரேல் காசா போர் தற்போது வரை சுமார் 30,000க்கும் அதிகமான மக்களின் உயிரை எடுத்திருக்கிறது. போரை தடுக்க ஐநா பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதும் இஸ்ரேல் அதை மதிக்கவில்லை. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் போர் நிறுத்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போதெல்லாம் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை ரத்து செய்ய வைத்திருந்தது. இந்நிலையில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் சுதந்திரமான பாலஸ்தீனத்தை வலியுறுத்தியும் இஸ்லாமிய நாடுகளில் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. சமீபத்தில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்த அமெரிக்காவின் விமானப்படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் உலகம் முழுவதும் பாலஸ்தீன விடுதலை முழக்கங்களை அதிகரிக்க செய்தது. CSK அணியின் கேப்டன் தோனி கூறிய புதிய ரோல் என்ன என்பது குறித்து விவரம் வெளியாகியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் IPL தொடரில் CSK அணியின் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார் தோனி. இந்த சீசனே தோனியின் கடைசி சீசன் என்று பார்க்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் நேற்றிரவு CSK பயிற்சி முகாமில் பங்கேற்ற சென்னை வந்தார். இதனால் CSK ரசிகர்கள் பலரும் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.